சூர்யா செஞ்சது தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, சூர்யா அப்படி என்ன தரமான சம்பவம் செய்றார் அப்படின்னா, சுரேகா அண்ட் மாதங்கி இவங்க தான் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி சொல்லியிருந்தாங்க. அது எப்படி என்னோட மனைவி இல்லாம இன்டர்வியூ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டு நந்தினியை இன்டர்வியூ எடுக்க வச்சிருக்காரு. உண்மையிலே இது நல்ல விஷயம் தான். அண்ட் இதுல சுரேகாவுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, நம்ம அண்ணி தானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. அண்ட் அது போக இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா மாதங்கியா இருக்கட்டும் அண்ட் மாதவியா இருக்கட்டும் அண்ட் சுந்தரவல்லியா இருக்கட்டும், இவங்க 3 பேருக்குமே இது வந்து கண்டிப்பா சுத்தமா பிடிக்காது. இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. பட் இந்த பிரச்சனையை அவங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதா உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் இந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ண போறாங்க. ஏன்னா அப்ப வந்த உடனே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வணக்கம் சொல்லும் போது நந்தினியும் எந்திரிச்சு வணக்கம் சொன்னது வந்திருந்தவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இங்க பாரு, எவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஇஓ நம்ம வணக்கம் சொன்னதுக்கு அப்படியே அவங்க வந்து வணக்கம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்பவே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த இடத்துல தான் மாதங்கியோட ஆட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃப்ரெஷர், எதுவுமே தெரியாத சில ஆட்களை வந்து கம்பெனி கூட்டு வந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி எப்படி இவங்க பண்ணாலும் அது வந்து மேல போய்கிட்டே இருக்குது. சூர்யா நந்தினி 2 பேரும் சேர்ந்து வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இது யாருக்கு பிடிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல. என்னடா செய்யறது, நம்ம என்ன பண்ணாலும் இவன் மேல கொண்டு போய்கிட்டே இருக்காளே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுதா இப்ப வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அதாவது டம்மி கேண்டிடேட் கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்க வந்து பெருசா எதுவும் வேலை தெரியாது, நம்ம கஷ்டப்பட்டு இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா இதுல சுரேகாவும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதுனால இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, சுரேகா மேல பழி விழுந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. சுரேகா இந்த கம்பெனிக்குள்ள வந்ததுனால தான் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, சோ கம்பெனி டவுன்ல போகுது அப்படின்ற ஒரு பேர் வரணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ மாதாங்கி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இதுல என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதாங்கி அண்ட் மாதவி 2 பேரும் இதுக்கப்புறம் இன்னும் தீவிரமா சுரேகாவை எதிர்க்க போறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா சுரேகாவும் சேர்ந்து நம்ம நந்தினி எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ அவங்க வந்து டாடா பாய் பாய் சொல்லிட்டு நந்தினி பக்கம் வந்துட்டாங்க. இது அவங்களுக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இவன் நந்தினி பக்கம் இருந்து வரமாட்டா. சோ அதனால இதுக்கப்புறம் இவளையும் நம்ம அடிக்கணும், இவளையும் நம்ம அடிச்சு மேல வரவிடாம தடுக்கணும். இவ ஒருவேளை மேல வந்துட்டா அப்படின்னா அது நமக்கு தான் சிக்கல். ஏன் அப்படின்னா இவ எப்பயுமே நந்தினிக்கு ஆதரவா இருக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அவளை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நந்தினி எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறோம், அவளை வந்து அழிச்சிடும் நினைக்கிறோம். ஒருவேளை இவ அப்படி செஞ்சுட்டா அப்படின்னா, அதாவது நம்ம சுரேகா மேல வந்துட்டா அப்படின்னா கண்டிப்பா நந்தினிக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பா. அந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாதவி அண்ட் மாதங்கி இவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்தடுத்து திட்டம் போட்டு எப்படியாவது இவங்க 2 பேர்த்த அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. பட் இவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது வந்து எடுபடாது அண்ட் செல்லாது அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஈஸியா காலி பண்ணிடலாம், எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம ஈஸியா பண்ணிடலாம், நம்மள யார் கேட்பா, யார் நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு சில கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் அது அவங்களுக்கு எந்த வகையிலும் கை கொடுக்க போறது கிடையாது. இவங்க என்னதான் திட்டம் போட்டு என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது கடைசியில் அவங்களுக்கு பல்ப்ல தான் போய் முடிய போகுது அப்படின்றத சீக்கிரமே உணர்வாங்க. இப்போ வரைக்கும் அவங்க உணராம இருக்காங்க. ஆனா கண்டிப்பா இதுக்கப்புறம் உணரணும், உணர்ந்தே ஆகணும் அப்படின்றத நம்மளோட ஆசை. ஏன் அப்படின்னா இவங்க நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா இவங்களோட கிரைம் லிஸ்ட் வந்து கூடிக்கிட்டே போகுது. ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நந்தினியை அழிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் மீறி இவங்க போய்கிட்டு இருக்காங்க. சோ அதனால இவங்களுக்கு ஒரு சரியான ஆப்பு வைக்கணும். அதற்கு ஒரு சரியான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். பார்க்கலாம் இதுக்கப்புறம் எபிசோடு என்ன நடக்க போகுது அண்ட் எதை நோக்கி போகுது அப்படின்றத இனி ஒரு எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.